ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் வ்ளாக். இது என்ன தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் ஃபுல் தமிழ்நாடே கிடையாது. என்ன தான் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் 100% இந்தியாவும் கிடையாது. அப்போ என்ன தானே நித்தின் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டோட தத்துப்பிள்ளையான பாண்டிச்சேரி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி பாண்டிச்சேரி சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தங்கியிருக்க ரூம்லேருந்து ஒயிட் டவுனு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜஸ்ட் 800 மீட்டர் தான். சரி, ஓகே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வாக்கிங்கில் போயிடலான்னு சொல்லி நடந்தே போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஒயிட் டவுன் போயிட்டு காமிக்கிறேன், ஒயிட் டவுன் எப்படி இருக்குது எல்லாமே. இதுதான் ஒயிட் டவுன் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் ஒயிட் டவுன் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் 1 டே ஃபுல்லாக கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பார்த்தது. அந்தளவுக்கு நீங்கள் ரீல்ஸு ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் ஒயிட் டவுன் முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலான்னு போகிறது இந்த கிராஃப்ட் பஸாரை பார்த்தோம். உள்ளே போனால் நிறையா பொருள் செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லா பொருளோட ப்ரைஸும் ரொம்ப லோவாக தான் இருந்தது. எல்லாம் யூனிக்காக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம். அப்புறம் கிராஃப்ட் பஸார் முடிச்சுட்டு போகிறப்ப ரொம்ப பசிச்சுது. ஒயிட் டவுனில் 3 hours, கிராஃப்ட் பஸாரில் ஒரு 1/2 hour பக்கம் போயிடுச்சு. சரி, ஓகே, ரொம்ப பசிச்சுன்னு உள்ளே போனோம். நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் சில்லி, காளான், பேல்பூரி, மசால் பூரி, தக்காளி சார் நிறையா வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்துட்டு எதாவது சாப்பிட்ணும் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தோம். சரி, ஓகே, இந்த கடையை சூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த கடைக்கு போயிட்டோம். இங்கே வந்து நம்ம ஒரு காளானும் ஒரு பேல்பூரியும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டே சூப்பராகவே இருந்துச்சு. பெரேடு பார்த்துட்டு இந்த ஓல்டு லைட் ஹவுஸும் நம்ம பார்த்துட்டு பீச் போயாச்சு. இந்த ஓல்டு லைட் ஹவுஸு பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான். பீச் வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. நிறையா பேர் வந்து நிறையா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாருமே. நம்ம பீச்சில் ஒரு 2 hours பக்கம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த நைட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்துகிட்ருப்பாங்க நிறையா பேர். நம்மளும் ஒரு 1/2 hour பக்கம் நடந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூம் போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிச்சேரி ஃபேமஸான மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். கோயில் வெளியிலேருந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே மொபைல் அலௌடு இல்லை. பட் ஆனால் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ காமாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹை கைஸ், இங்கே வந்து மணக்குள விநாயகர் டெம்பிள் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாண்ட் பீச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இந்த வே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட், இந்த பாண்டிச்சேரி ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே ஒரு மாதிரி யூனிக்காக தெரியுது நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. சூப்பராக இருக்குது எல்லாமே. இதுதான் சாண்ட் பீச்சு. ஃபுல்லாக மணலாக இருக்குது பாருங்கள். இதே கொஞ்சம் அங்கே போனோம் அப்படின்னா அது ராக் பீச்சு. ஃபுல் ராக்காக இருக்கும், அதனால் அங்கே ராக் பீச்சு. இங்கே மணலாக இருக்கனால இது சாண்ட் பீச். பீச் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ரூம் போயிட்டுருக்கப்ப ரிக்ஷாலாம் ஃபாரினர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரியில் எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஸ்டார்பக்ஸ் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸ்டார்பக்ஸுக்குன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் பாருங்கள். ஸ்டார்பக்ஸுக்குன்னு ஒரு 2 hours ஒதுக்கிடுங்க. ஒயிட் டவுனுக்குன்னு ஒரு 3 hours ஒதுக்கிடுங்க. ஒயிட் டவுனுக்கும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, போய் செக் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரீட்டு ஸ்டார்பக்ஸ்லேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் இருக்கும். இங்கேவும் பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க நல்ல யூனிக்கான பிளேசஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டார்பக்ஸ் மட்டும் முடிச்சுட்டு போயிடாதீங்க. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சு சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு பார்க்கவே. சர்ச்சு
சர்ச்சு பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரூம் போகிற வழி தான் சண்டே மார்க்கெட்டு. ஸோ அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப லோவான பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு 3000 சம்திங்காக எடுத்துகிட்டு வாங்க, நிறையா வாங்கிட்டு போகலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்தது. நம்ம ரூம்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் கூட இல்லை. நம்ம ரூம் பற்றி நம்ம ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய்.